வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வண்ணத்திரை நிகழ்ச்சியில சமீபத்துல வெளிவந்த 2 சிரிப்பு திரைப்படங்களை சிரிப்பு திரைப்பட கண்ணோட்டம்னு பார்க்க போறோம். தமிழ் படங்கள் காமெடியே இல்லாம வெற்றி அடைஞ்சாலும் காமெடியோடு வர தமிழ் படங்கள் அதிக அளவுல வெற்றி அடையும், நீண்ட நாள் ரசிகர்கள் மனசுல தங்கும், குதூகலப்படுத்தும். அப்படி வெற்றி அடைஞ்ச 2 படங்களை தான் இப்ப இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சிரிப்பு திரைப்படங்கள் ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்க்க போற படம் கலகலப்பு 2. இயக்குனர் சுந்தர் சி எப்பவுமே நகைச்சுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுப்பாரு. இந்த படத்திலையும் காட்சிக்கு காட்சி நகைச்சுவையை மையமா வச்சு எடுத்திருக்காரு. கூடவே இந்த படத்துல ஜீவா, ஜெய் சிவா, கேத்ரின் தெரேசா, நிக்கி கல்ராணி, சதீஷ், மனோபாலா, யோகி பாபு என மூச்சு முட்டும் அளவுக்கு நிறைய நடிகர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விழி பிதுங்கும் அளவுக்கு நம்ம சிரிக்க வச்சிருக்காரு. இந்த படத்துல இயக்குனர் சுந்தர் சி சொல்ற மாதிரி அவருடைய பெரும்பாலான படங்கள்ல வைரத்தை தேடுற மாதிரி தான் கதை இருக்கும். இந்த படத்திலையும் வைரத்தை தேடுற மாதிரி கதை அமைஞ்சிருந்தாலும் நடிகர்களுடைய நடிப்பும் காட்சி அமைப்பும் புதிய ரசனையை தருது. கூடவே ரசிகர்களை யோசிக்க விடாம சிரிக்க வச்சிருக்காங்க. குறிப்பா 2ஆம் பாதியில சிவா தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அலட்டி கொள்ளாமல் நடிப்பது, நிக்கி கல்ராணியை ஒரு தலையா காதலிப்பது என எல்லாமே திடீர் சந்தோஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் லிஸ்ட்ல இன்னும் கொஞ்சம் முக்கியமான நடிகர்களை பார்க்கலாம். இன்ஸ்பெக்டரா வர ராதா ரவி, அவருடைய அசிஸ்டண்டா வர ஜார்ஜ் மரியான், வில்லன் மதுசூதனன், அவரோட குழுல வர விச்சு, தளபதி தினேஷ், இவங்க எல்லாருமே காமெடி பண்ணிருக்காங்க. நிக்கி கல்ராணியோட அப்பா விடிவி கணேஷ், ரோபோ சங்கர், முனிஷ்காந்த், சந்தான பாரதி, சிங்கம் புலி, கிளைமேக்ஸ்ல மட்டும் வர நந்திதா, இப்படி எல்லா நடிகர்களையுமே கலர்ஃபுல்லா காட்டி காட்சிக்கு காட்சி கொண்டாட வச்சிருக்காரு இயக்குனர் சுந்தர் சி. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற படம் மன்னர் வகைரா. ஆக்ஷன் கலந்த காமெடி படங்களை மட்டுமே இயக்கி வெற்றி அடையும் இயக்குனர் ஜி பூபதி பாண்டியன் இயக்கி இருக்கும் மற்றும் ஒரு சிரிப்பு திரைப்படம். விமல், பிரபு, ஆனந்தி, சரண்யா பொன்வண்ணன், ஜேபி, ரோபோ சங்கர், சிங்கம் புலி என இந்த படத்திலையும் மூச்சு முட்டும் அளவுக்கு நிறைய நடிகர்கள் நடித்து விழிப்பிதுங்கும் மாதிரி நம்ம சிரிக்க வச்சிருக்காங்க. இந்த படத்துல இயக்குனர் ஜி பூபதி பாண்டியன் 3 குடும்பங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனையை கதையின் மையமா எடுத்துக்கிட்டாலும் அதை சொல்லி இருக்கிற விதம் குடும்பமே விழுந்து சிரிக்கும் அளவுக்கு இருக்கு. குறிப்பா ஆனந்தி அறிமுக காட்சி முதல் தன்னுடைய பாடி லாங்குவேஜ்லயே எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காங்க. ரோபோ சங்கர் அட்டாக் துரையாக அவருடைய கெட்டப்பும் பேச்சும் அளப்பறையும் தொடர்ந்து ரசிகர்களை சிரிக்க வைக்குது. இந்த படத்துல வர சின்ன எமோஷன் சென்டிமெண்ட் காட்சிகள்ல கூட நகைச்சுவை கலந்திருக்கிறதுனால அங்கேயும் நமக்கு சிரிக்க தோணுது. இந்த படத்திலும் குறிப்பிட்டு சொல்லும்படி நிறைய முக்கிய நடிகர்கள் இருக்காங்க. ஆனந்தியின் அண்ணனாக வம்சி கிருஷ்ணா, விமலின் அண்ணனாக கார்த்தி, வில்ல குணத்தோடு வரும் அபிஷேக் வினோத், ஆனந்தியின் அண்ணியாக நீலிமா ராணி, கார்த்தியின் மனைவியாக சாந்தினி, ஒரே ஒரு காட்சிக்கு கெஸ்ட் ரோலாக வந்து நம்மை சிரிக்க வைக்கும் யோகி பாபு, இப்படி எல்லா நடிகர்களுமே நம்மை சிரிக்க வைக்கும்படி காட்சிகள் அமைச்சிருக்காரு இயக்குனர் ஜி பூபதி பாண்டியன். நம்ம பார்த்துட்டு இருக்கிற 2 படங்களுமே சிரிப்பு படங்களா இருந்தாலும் இந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணம் மிகைப்படுத்தப்படாத இயல்பான நகைச்சுவையும் அதிகப்படியான நடிகர்களுடைய பங்களிப்பும் இயக்குனர்களின் குழப்பமில்லாத திரைக்கதை அமைப்பும் தான் நம்மால உணர முடியுது. இதுவே இந்த படங்களுடைய வெற்றிக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி ஒரு இனிய நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.